சத்தம் கேட்குதா, விசில் சத்தம் கேட்குதாங்கிற மாரி சவுண்டு சும்மா பிளிரும். மொத்தமா எல்லாம் சேர்ந்து சங்கு ஊத போறாங்கன்ற மாரி இருக்கு நீங்க. விசில் அடிக்கிற சங்கு. விஜய் ஆமா அப்படிதான் இருக்கு. விஜய் வந்து சங்கு ஊதி மொத்தமா முடிச்சு கட்டுற மாதிரி இருக்கு அரசியல்ல இருந்து. தமிழ் குருவி. தமிழ் குருவிக்கு 2016ல் இந்த சின்னத்தை கொடுத்துருக்கேன். வெரி குட் அப்படின்ட்டுருக்கேன். ரைட். ஓகே. அழிஞ்சாயா தலை தூக்கவே முடியல. துபாக்கூர் இத்து போன ஈத்தரையும் இப்போ ஸ்டேட் லெவலில் ஆளே இல்லாத ஒரு ஆள். இந்த மாதிரி காந்திய மக்கள் இயக்கம், அந்த இயக்கத்துக்கு இந்த குருவியை இது கொடுத்துருக்கோம். என்றைக்கு இந்த ஆள் மேலுக்கு வர மாட்டான். கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த சின்னத்தை வச்சு அழிஞ்சிட்டாரன்னு, அதாவது சில பேர் சொன்னாங்க அவன் சாக மாட்டான், உயிரோடு இருப்பான், இருந்தே அழுந்தி சாவான்ற. இல்லை, அவர் அரசியலில் இருக்கார், ஆனால் எந்த காலத்துலேயும் அவர் முன்னேற முடியாதுன்னு இந்த சிம்பல். ஒரு நடிகருக்கு கொடுத்துருக்கேன். நடிகர் என்ன ஆனார்? செத்தே போயிட்டார். ஒரு வீடு வாடகை முன்னா ப்ரீவியஸாக அந்த வீட்டில் இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க, என்னவா இருந்தாங்க, என்ன ஆச்சு, அதெல்லாம் கேட்குற மாதிரி ஆய்வு செஞ்சு பார்த்து இந்தியாவில் இந்த விசில் சின்ன வாங்கின எவனும் வாழ்ந்ததாகவே சரித்திரம் இல்லை. உடனே ஃபோன் பண்ணி டெல்லிக்கு பறந்துருக்கு தகவல். பறந்தவொடனே உடனே அந்த சின்னத்தை கொடுத்துருக்கு. ரிலீஸ் பண்ணிங்க, இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிங்க, நல்ல நாள் தான்ட்டு. தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்னரே காமன் சிம்பல் வாங்கி கலக்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மாற்றிடாதீங்க, ஏன்னா 1-2 பேர் கூட ஜெயிச்சிடக்கூடாது. உங்கள் டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. 2026 தேர்தல் சத்தம் கேட்குதா, விசில் சத்தம் கேட்குதாங்கிற மாதிரி நார்மலாகவே பத்தலைன்னா விஜய் அவர்கள் கத்தினா க்ரௌடு சவுண்டு சும்மா பிளிரும். இப்போ சின்ன வேற விசில் சின்னம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் மாதிரி கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி எப்படி விசில் மட்டும் கேட்கல, ஒரு 5 கேட்டிருந்தாங்க. 5ல் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 3 திசைக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. எந்த சின்னம் கொடுத்தா வந்து நோட்டா கீழே வாங்குவாங்கன்னு. ஜோசியக்காரங்களாம் வச்சு பிளான் பண்ணி வாங்கினாங்க. இந்த குரூப் ஜோசியக்காரன் வச்சு இதை கேட்டிருக்கு. அவங்க வந்து கேரளா நம்பூதிரிட்ட போய் மந்திரிச்சு போட்டிருக்காங்க, போட்டு சோழி உருட்டிருக்காங்க. எந்த சின்னம், ஆமாம், எந்த சின்னம் வந்தால் நோட்டாக தாண்டி மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு. இந்த இவங்க இருக்காங்க அனலிஸ்ட்டுன்னு ஒருத்தர், இந்த இதெல்லாம் தேர்தல் வியூக வகுப்பாளர், இவங்களையும் கூப்பிட்ருக்காங்க. இப்போல்லாம் முதல்ல ஜோசியக்காரன்ட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ வியூக வகுப்பாளர்னு ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஆன்லைன் ப்ரொமோஷன் குரூப்பு, இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கும்போது அந்த எதிரி கட்சி கேட்டிருக்காங்க, எந்த சின்னம் கொடுத்தா ஒழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்போது எல்லாம் பல்வேறு சின்னங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. எந்தெந்த சின்னம்லாம் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த சின்னம் வாங்கினவெல்லாம் என்ன நிலமையில் இப்போ இருக்கான் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது ஃபுல்லாக இது பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாம் முதல்ல வீக வகுப்பாளர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அதிலே விசிலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். இந்த சின்னத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கட்சி மேலே வரவே வராது, இந்த எலெக்ஷனோட மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்னா. அப்புறம் ஜோசியக்காரங்களை கொடுத்துருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. இந்த சின்னம் கேட்குறாங்க, இந்த 5 சின்னத்தில் எது கொடுத்தா அந்த கட்சி நாசமாக போகும் அப்படின்னு. அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் கிட்டத்தட்ட 2 சின்னம் சொல்லியிருக்காங்க. இதையும் சொல்லியிருக்காங்க, விசிலையும் சொல்லியிருக்காங்க, இன்னொரு சின்னத்தையும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக கேரளா போய் நம்பூதிரிட்ட மந்திரிச்சு போட்டு கட்டை உருட்டியிருக்காங்க. கட்டை உருட்டினா டமால்னு விசில் சின்ன மாதிரி தான் வந்து விழுது. அதுக்கப்புறம் டெல்லியில் உட்காந்து ஆய்வு பண்ணி இந்த 3 பேர் சொல்கிறதையும் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது உண்மைன்னு கண்டுபிடிச்சி, சரி இந்த சின்னத்தை கொடுத்தோம்னா அந்த கட்சி நாசமாக போகும், 2026 அது ஊற்றி மூடிடுவாங்கன்னு. அதுக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு போடுவாங்க. இந்த விஜயகாந்த் படம் பழைய படம்லாம் பார்த்திங்கன்னா இவன் டக்குன்னு ஸ்லைடு போடுவாங்க. அதிபயங்கர தீவிரவாதி, 10 இடத்துல குண்டு வச்சுருக்கான், இவன் வந்து கருவறுத்து கொன்னவன், இவன் வந்து பார்டரில் புகுந்து குழந்தைங்க 10 பேரை வெடிகுண்டு வச்சு கொண்டிருக்கான் அப்படின்லாம் போடுவாங்கல்ல. ஒரு சின்னமாக போட்டு அனலைஸ் பண்ணி பார்த்ததில் டக்குன்னு எடுத்தோடனே குருவி வந்து நின்றுருக்கு. தமிழ் குருவி பார்த்த உடனே தமிழ் குருவிக்கு 2016ல் இந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. வெரி குட் அப்படின்ட்டுருக்காங்க. ரைட். ஓகே. அழிஞ்சாயா தலை தூக்கவே முடியல. துபாக்கூர் இத்து போன ஈத்தரையும் இப்போ ஸ்டேட் லெவலில் ஆளே இல்லாத ஒரு ஆள். இந்த மாதிரி காந்திய மக்கள் இயக்கம், அந்த இயக்கத்துக்கு இந்த குருவியை இது கொடுத்துருக்கோம். உடனே அந்த முக்கியமான பிரபலம் சொல்லியிருக்கார், சபாஸ்
என்றைக்கு இந்த ஆள் மேலுக்கு வர மாட்டான், கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த சின்னத்தை வச்சு அழிஞ்சிட்டாருன்னு, அதாவது சில பேர் சொன்னாங்க அவன் சாக மாட்டான் உயிரோடு இருப்பான், இருந்தே அழுந்தி சாவான்ற. இல்லை, அவர் அரசியலில் இருக்கார், ஆனால் எந்த காலத்துலேயும் அவர் முன்னேற முடியாதுன்னு இந்த சிம்பிளை கொடுத்தாரு. அப்புறம் அடுத்து யாருக்கு கொடுத்துருக்கீங்க? ஒரு நடிகருக்கு கொடுத்துருக்காங்க. நடிகர் என்ன ஆனார்? செத்தே போயிட்டார். வெரி குட். இன்னொரு உதாரணமாக எடுத்து போட்டிருக்காங்க. இன்னொருத்தருக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அவர் அரசியலில் வரவே இல்லை. அதாவது ஒரு வீடு வாடகைக்கு முன்னா ப்ரீவியஸாக அந்த வீட்டில் இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க, என்னவா இருந்தாங்க, என்ன ஆச்சு, அதெல்லாம் கேட்குற மாதிரி ஆய்வு செஞ்சு பார்த்து இந்தியாவில் இந்த விசில் சின்னம் வாங்கின எவனும் வாழ்ந்ததாகவே சரித்திரம் இல்லைன்னு. உடனே ஃபோன் பண்ணி டெல்லிக்கு பறந்துருக்கு தகவல். பறந்தவொடனே உடனே அந்த சின்னத்தை கொடுத்துருக்கு. ரிலீஸ் பண்ணி இன்றைக்கே ரிலீஸ் பண்ணிங்க, நல்ல நாள் தான்ட்டு டக்குன்னு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்னரே காமன் சிம்பிள் வாங்கி கலக்கியிருக்காங்க. எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மாற்றிடாதீங்க, ஏன்னா 1-2 பேர் கூட ஜெயிச்சிடக்கூடாது. எல்லாருக்குமே இந்த சிம்பிளை தப்பி தவறி கூட வேறு சின்ன கொடுத்துடாதீங்க. ஏன்னா இதை இந்த மாதிரி ஏன்னா ஓபிஎஸ்க்கு பலாப்பழம் சின்னம் கொடுத்தாங்க. அவர் கிட்டத்தட்ட அவர் ஜெயிக்கலைன்னா கூட ஒரு நேம் ஆயிடுச்சு, 50,000 ஓட்டு வாங்கினார், 1,00,000 ஓட்டு வாங்கினார்னு. ஸோ அதனால் இது தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துருங்க, ஒரேடி அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஜய் விக்கிரவாண்டி தொகுதிகளே வந்து எல்லாமே அழிவில் தானே முடிஞ்சு. இது விக்கிரவாண்டியில் 4 பேர் செத்து போனான் போகிற வழியில். என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை அங்கே. அதுக்கப்புறம் என்னது, அந்த போட்ட வண்டி தான் போச்சு, 41 பேர் செத்து போயிட்டான். மொத்தத்தில் 3 ஆங்கிள்லேயும் யோசித்து பார்த்தா அந்த சின்னம் கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜயோடைய ஜோதிடர் அவர் தான் வந்து விஜய் ஆட்டு வைக்கிறார். நீங்கள் விசிலை மட்டும் வாங்குங்க, விசிலோடைய சவுண்டு கோட்டை வரைக்கும் கேட்கும், அந்த சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியெல்லாம் ஏற்றிருக்கதா கேள்விப்படுறேன். விசில் எங்கே கோட்டையிலேருந்து அடித்தா கோட்டை வரைக்கும் கேட்கும், வீட்டிலேருந்து அடித்தா அப்படி கோட்டை வரைக்கும் கேட்கும். சார் எல்லாரும் சேர்ந்து விசில் பஸ்ஸில் அடிக்கிற விசிலே கடைசியில் ஒரு சீட்டுக்காரன்னு கேட்க மாட்டேங்குது, இது எப்படி கோட்டை வரைக்கும் கேட்கும்? சார் எல்லா விஜயோட ஒட்டுமொத்த தொண்டர்களும் விசில் அடித்து சிஎம் பதவி அப்படி ஒரு நல்லா இருக்கும்ல, பார்க்க வித்தியாசமாக இருக்கும்ல சார். சார் இப்போ பதவி இருக்கிறாரு, சங்கு ஊதுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மொத்தமாக எல்லாம் சேர்ந்து சங்கு ஊத போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது நீங்கள் சார். விசில் அடிக்க விஜய் ஆமாம் அப்படி தான் இருக்குது. விஜய் வந்து சங்கு ஊதி மொத்தமாக முடிச்சு கட்டுற மாதிரி இல்லை இருக்குது அரசியலேருந்து. ஜோசியர் இந்த வேலையை தான் பார்த்து, அதாவது ஜோசியர்களை நம்பி இறங்கினவன் பூரா நாசம், ராஜபக்சே உட்பட. ராஜபக்சே அதுதான் நிரந்தரம் மன்னர்னாங்க. இலங்கையில் அவர் ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அந்த ஜோசியம் ஓடி போயிட்டான். அப்புறம் 6 மாதம் கழித்து வந்தான். அப்போ கேட்டான் எப்படி தான் ஐயோ நான் உயிர் வாழணுமா வேண்டாமா, காசும் கொடுக்குறாங்க, அதிகாரத்தில் இருக்காங்க, இவங்க தோக்க போகிறாங்கன்னு தெரியும், நான் எப்படி சொல்லுவேன், சொன்னால் என்னை உயிரோடு வச்சுருப்பாங்களா, இல்லை பணம் தருவாங்களா? அதனால தான் எலெக்ஷன் போலிங் முடிஞ்சோடனே நான் ஊரை விட்டு ஓடிட்டேன். இப்போ 6 மாதம் கழித்து வந்திருக்கேன், அவர் தோத்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி விஜயும் சொல்லுவாங்க. ஏன் அப்போ அதே ஜோசியனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஏன் அப்படி சொன்னேன்னா, ஏங்க மண்ணோட மண்ணாக போயிடுவார், கட்சி ஆரம்பிக்காதன்றதாங்க நான் சொன்னேன், கேட்கலைங்க. அப்புறம் இல்லை இதை பாரு அதை பாருன்னாங்க. சரி அப்போ நம்மளை கழட்டி விட்டுறாங்க போலன்னு சொல்லிட்டு நான் சரி வாங்க நல்லா ஓஹோன்னு ஒரு வேல் அப்படின்னேன். அண்டாரில் ஓஹோன்னு நான் நின்று போயிடுவேன். இப்போ ஆக்சுவலி ஒரு நல்ல ஐடியா சார். விசில் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணால் நல்ல லாபம் இல்லை. இப்போ எல்லாருமே விசில் 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 எல்லா விசில் வாங்கி எல்லாம் விசில் வாங்குவாங்க. இன்றைக்கே விசில் கம்பெனியில் மதுரையிலலாம் இருக்குது. பயங்கர பிளாஸ்டிக்கை போட்டு உருட்டிடுறாங்க, உள்ள ஒரு கோழி குண்டை போட்டு. ஐயோ அந்த கோழி குண்டு ஒரு ஆபத்தாச்சே, சின்ன பிள்ளைல போய் முழுங்கிருமே. இல்லை அது விசிலை விட்டு குண்டு வராது, அது விசிலோட முழுங்கினா தான் அது மற்றவங்க ஊதுனா டக்குன்னு அடுத்த வாய்க்குள்ளே போயிடாமல் இருந்தால் சரி, இவன் ஊதுறேன்னு சார் போய் இந்த மாதிரி ஆபத்து இருக்குது. இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னி எல்லாரையும் காதை கிழிக்க போகிறாங்க, இங்கே போட்டு ஊதி ஊதி. எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இந்த கேடுகட்ட வேலையை செஞ்சாங்கன்னு தெரில. இது சத்தம் வர்றது இல்லை கேட்டோன்னு. போய் இப்போ அடுத்த வீட்டுக்காரன் போகிறேன் வரேன் மூஞ்சிலெல்லாம் போய் ஊதுவாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு இல்லை. முதல் தேர்தலே இப்படி காமன் சிம்பிள் வாங்குறது எல்லா கட்சிக்கும் பாசிபிளா? எல்லா கட்சிக்கும் எப்படி பாசிபிள்? அதான் கேட்குறேன். தானே முதல் தேர்தலில் வேண்டியவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. இல்லை எல்லாமே கிடைக்குது எப்படி சார்? அதான் எல்லாமே கிடைக்கும். சிபிஐ கேட்டால் கிடைக்குது, விசாரணை கேட்டால் கிடைக்குது. அது எல்லாம் இவங்களே போய் மாட்டுறாங்கன்னு அர்த்தம். இப்போ விசில் கேட்டிருக்காங்க, படமே வராது, படம் வெளியே வராது, சின்னம் கொடுத்துருவாங்க, விசில் சின்னம். புரியுவாங்க. இது மாதிரி தான் எதனா வடிவேலு கம்பிக்குள்ளே கையை விட்டு பொங்கல் போட்டுருவாங்க. எப்படி எடுத்து திம்பிங்க நீங்கள்? பொங்கல் கேட்டீங்க கொடுத்தாச்சு, நீ கம்பிக்குள்ளே கையை விட்டு மாட்டினேன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்றதுக்காக தான் இப்போ சிபிஐ.
நிஜமா பொங்கல் போடுங்கன்னொடனே கையை நீட்டுங்க தம்பி அப்படின்னோடனே கையை நீட்டார், இலையை வச்சு போட்டாங்க. போய் எடுத்தீங்க முடியாது. இப்போ அடுத்து இதுவும் அது அவன் எடுத்து நின்று போயிடுவான். ஜனநாயகன் இப்போ உங்களுக்கு தேவை என்ன, ஜனநாயகன் படம் வரணும், தேர்தலில் நிற்கணும். இப்போ இதில் பயந்துக்கிட்டு இப்போ விஜய் வந்து தேர்தல் நிற்க போகிறதில்ல. நிற்க மாட்டேன். ஏற்கனவே தான் சொல்லிட்டு தானே இருக்கேன். என்னமோ அதிசயமாக கேட்குறீங்க, தேர்தலில் நிற்க மாட்டாருன்னா கட்சியே ஒட்டுமொத்தமாக நிற்க இல்லை மாட்டாங்க. இல்லை கட்சி நிற்கும், விஜய் மட்டும் நிற்க மாட்டார். மற்ற தொகுதியெலாம் நிற்பாங்க. தொகுதியெலாம் நிற்பாங்க. நிறுத்தி ஆழம் பார்ப்பார். என்ன தாளம்பா ரஜினி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வருவார், வெளில வந்து 10 பேர் நிறுத்திப்பான். ஒரு மொட்டை ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் தாடி ஒருத்தர் இருப்பான். ஆமாம், டேய் போடா அவன் போய் அடி வாங்குவான். அந்த நாய் தனியாக போய் அடி வாங்கிட்டு வரும். 7 பேர் 10 பேர் நிற்பான், மொத்தமாக சேர்ந்தாங்கன்னா அடித்து புதைச்சி போடலாம். ஒவ்வொருத்தனா போய் அடி வாங்குவான். ஒரு அடி வாங்குவான். இது இந்த டெம்ப்ளேட் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் விஜய் அடிக்க போகிறவன் போது 10 பேர் வருவாங்க, 2 பேராக அடி வாங்கிட்டு போவாங்க. இந்த கூமுட்டை பையில என்னைக்கு திருந்த போகிறான்னு தெரில. இவனை ரசிகரும் கேட்க மாட்டான், ஏண்டா என்னடா வில்ல நீங்கள்லாம் அவனை போட்டு. ஜேம்ஸ் பாண்ட் படத்துலேருந்து இதுதான் கதை. ஜேம்ஸ் பாண்டை ஹெலிகாப்டரில் விரட்டுவாங்க, ஃப்ளைட்டில் விரட்டுவாங்க, தண்ணி காடியில் விரட்டுவாங்க, நீர்மூழ்கியில் விரட்டி தூக்கிட்டு வந்துடுவாங்க. வந்தவொடனே அந்த வில்ல நாய் அவனை சுட்டு கொண்டு தண்ணியில் தூக்கி போட்டால் படம் முடிஞ்சு போயிடும். அவனை வச்சுட்டு டைலாக் பேசு, ஒரு புளியை ஒன்று வச்சுக்குவாங்க, டைலாக் பேசுவான், அவனும் பேசுவான், கடைசியில் கடலில் குதிச்சு தப்பிச்சுப்பான். இது காலங்காலமாக நடக்கிறது. ஏன்னா படத்தை முடிக்க முடியாதுல்ல, அரை மணி நேரத்தில் படம் முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ விஜய் இவங்களை சின்ன பையங்களை இறக்கி விடுவாங்க, பிள்ளைங்க பையங்கள்லாம் இறக்கி விட்டு அங்கங்கே சீட்டை கொடுத்து அவங்களுக்கு குஷியாக தாலி கிளியில் அடகு வச்சு இருக்கிற வட்டி கிட்டிக்கு வாங்கி நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பம் நாசமாக போயிடும். 250 மட்டும் இல்லை, ஒரு 2500 குடும்பம் நேரடியாக நாசமாக போகும். அவங்க மாமியார் குடும்பம், அண்ணன் தம்பி, போனவன் வந்தவன், கடன் வாங்கினவன் எல்லாம் நேரடியாக பாதிக்கப்பட போவார்கள். ஒரு 25,000 பேர் என்ன இருப்பேன் நேரடியாக இந்த எலெக்ஷனால் தாவைக்கானால. மறைமுகமாக ஒரு 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன் 2.5 லட்சம்? வேலைக்கு போகாமல் ஓட்டு கேட்க போனேன், அதை போனேன், அக்கா ஜெயிச்சிருவாங்க, அண்ணன் ஜெயிச்சிருவாருன்னு போனேன், விஜய் சிஎம் ஆயிடுவார்னு போனேன், கடைசியில் நிலைமை இதாகி வேலையை விட்டு துரத்தி விட்டுருவாங்க, குடும்பம் நாசமாக போயிடும். அடுத்த நிற்க அப்போ காண்ட இடத்துல போய் கெஞ்சிட்டு திரிவான். இப்படி ஒரு 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்படுவான். அதுக்கப்புறம் அந்த குடும்ப உறுப்பினர்லாம் சேர்த்தோன்னா ஒரு 25 லட்சம் பேர் விஜய்னால் எலெக்ஷன் முடிஞ்சு தெருவுக்கு வருவாங்க.